நடிகையை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக நடிகர் திலீப்புக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் நடிகர் திலீப் குற்றவாளி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நடிகைக்கு நேரடியாக தொடர்புடைய 1 முதல் 6 வரை உள்ள குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 7ஆம் குற்றவாளி விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதேபோல திலீப்பும் விடுவிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சதாம். தற்பொழுது 6 பேருக்கு குற்றவாளி என்று தெரிவிக்கப்பட்டுவிட்டது. நடிகர் திலீப் உட்பட மற்றொரு நபரும் இல்லை என்றும் விடுதலை அளிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு தற்பொழுது நடக்கக்கூடிய சூழல் என்ன? வணக்கம். கொச்சியில் பிரபல நடிகை கடத்தல் வழக்கின் தற்போது இந்த தீர்ப்பானது வெளியாகியுள்ளது. இந்த வழக்கானது எர்ணாகுளம் முதன்மை நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்ற நிலையில் தற்போது இந்த தீர்ப்பானது வெளியாகியுள்ளது. 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி திருச்சூரிலிருந்து கொச்சி செல்லும் சாலையில் அங்கமாலி பகுதியில் இந்த காரில் கேரளாவை சேர்ந்த பிரபல நடிகை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதோடு கடத்தப்பட்ட இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக ரவுடிகள் மற்றும் கேரளாவை சேர்ந்த பிரபல நடிகர்கள் அதேபோல நடிகர் திலீப் பல்வேறு நபர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்ததோடு கைது செய்யப்பட்டனர். 8 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தீர்ப்பானது தற்போது வெளியாகியுள்ளது. மொத்தம் 261 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டுள்ளன. அதேபோல தொடர்ந்து 11 மாத இடைவெளிக்கு பிறகு மீண்டும் 2022ஆம் ஆண்டு இந்த விசாரணை துவங்கியது. இந்த வழக்கில் முதல் பிரதியான பைசல் துணி, அதேபோல மார்டின் ஆண்டனி, பி மணிகண்டன், விஜேஷ், அதேபோல சலீம் என்கிற வடிவால் சலீம், பிரதீப், அதேபோல சார்லஸ் தாமஸ் மற்றும் நடிகர் திலீப், சுனில்குமார், சரத்ஜி நாயர் என 10 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இதில் திலீப் குமார் 8வது குற்றவாளி ஆவார். குற்றம் சாட்டவர்களுக்கு மீதான வழக்குகளானது பாலியல் வன்கொடுமை முயற்சி, கடத்தல், சதி திட்டம் தீட்டுதல், மிரட்டல் மற்றும் பலவந்தமாக அவதூறு காட்சிகளை படமாக்க உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கின் 8வது குற்றவாளியான நடிகர் திலீப் மீது குற்றவியல் சதி, கூட்டு பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து தற்போது இந்த தீர்ப்பானது தற்போது வெளியாகியுள்ளது. முதலாவதாக இந்த வழக்கிலிருந்து குற்றவாளியான நடிகர் திலீப் தற்போது இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். அதே போல முன்னதாக சொன்னதுல 1 முதல் 6 வரை உள்ள குற்றவாளிகள் நடிகையை நேரடியாக தொடர்பு கொண்டதாகவும் அதேபோல தற்போது அவர்கள் குற்றவாளிகள் என தீர்ப்பு வெளியாகியுள்ளது. 7ஆம் குற்றவாளியும் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். மேலும் 10வது குற்றவாளியும் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். 1 முதல் 6 வரை உள்ள குற்றவாளிகள் ஜாமீன் ரத்து செய்து மீண்டும் சிறையில் அடைக்கும் உத்தரவும் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை எர்ணாகுளம் முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஹனி எம் வர்கீஸ் தற்போது தெரிவித்துள்ளார்.